அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது 2025 ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சொன்னபடி. இதில் வேக்கன்சிஸ் அப்படின்றது ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேக்கன்சி கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? வேகன்சி ரொம்ப லோவாக இருக்குது, படிக்கலாமா இல்லை நம்ம துபாய்க்கே திரும்ப போயிடலாமா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க? ஜூலை மாதம் 12ஆம் தேதி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ வேக்கன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், இது மட்டும் இல்லாமல் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு சிலது புதுசாக சேர்த்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 3935, ஆல்மோஸ்ட் ஒரு 4000 வேக்கன்சிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ல முடியும். ரீசெண்டாக நடந்த ஏதாச்சும் ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் இவ்வளோ லோவாக வேக்கன்சி கொடுத்துருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு ஃபில் பண்ணுறப்போ 9000 வேக்கன்சிஸ் அப்படின்றது உங்களுக்கு ஓவராலாக ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த முறை உங்களுக்கு இவ்வளோ லோவாக வேக்கன்சி வந்திருக்கான காரணம், முதல் காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான கவுன்சிலிங் அப்படின்றதே இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. உங்களுக்கு ஜேஏ கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு, டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? தென் அதுவுமே உங்களுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லாம் எல்லாமே முடிஞ்சு இப்போ தான் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் தான் முடிஞ்சிடுது. தென் மே மாதம் உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கான கவுன்சிலிங் அப்படின்றதும் இப்போ தான் உங்களுக்கு மே மாதம் 16, 17 அந்த தேதிகளில் தான் உங்களுக்கு அவங்க சொல்லியிருந்தபடி முடிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் உண்மையான விஷயம். ஸோ லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமுக்கான ப்ரொசீஜரே இப்போ தான் முடியுது. இன்னுமே கம்ப்ளீட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. எதுவும் பேக்லாக் வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் 2 கூட ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நமக்கு 4000 வேகன்சி வந்திருக்குது அப்படின்றதே நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்றத சொல்ல முடியும். இன்னொன்று, இதுக்கப்புறம் நமக்கு லாஸ்ட் இயர் வந்து ஜூன் மாதம் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கான ரிசல்ட் அக்டோபர் மாதம் பப்ளிஷ் பண்ணி கவுன்சிலிங் ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த தடவை உங்களுக்கு ஜூலை மாதம் எக்ஸாம் நடக்க போது. ரிசல்ட்டும் நமக்கு கண்டிப்பாக அதே அக்டோபர் நவம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நமக்கு கவுன்சிலிங்கும் சேம் ஜனவரி பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தனாலுமே இது வந்து உங்களுக்கு என்னது, ஏப்ரல் 2025 நிலவரத்தின்படி உங்களுக்கு 4000 வேகன்சிஸ் அப்படின்றது வந்திருக்கு. இந்த வருடம் இல்லை, இனிமே வரக்கூடிய இந்த 2030 வரைக்குமான வருடங்களில் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது நிறையா இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் வரக்கூடிய ஒரு 10 வருடங்களில் ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது நிறையா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய போகுது. இப்போ உங்களுக்கு மே மாதம், ஸோ ஏப்ரல் மாதம் நிலவரப்படி 4000 வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமே உங்களுக்கு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே, ஜனவரியில் ஒருவேளை ஜனவரி 2ஆம் தேதியே கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ மாதம் இருக்குது? 8 மாதம். ஸோ 8 மாதத்தில் நிறைய பேர் கண்டிப்பாக சொல்ல முடியும் எவ்வளவோ பேர் உங்களுக்கு இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வேகன்சிஸ் அப்படின்றது இப்போ இன்னுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கேட்டால் தான் சொல்லணுன்ற மாதிரி இல்லாமல் வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு சர்வரில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ வேகன்சிஸ் அப்படின்றது நிறைய ரிட்டையர்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு என்ன வேறு வரப்போகுது? 2026 எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ அந்த எலெக்ஷனையும் பார்க்குறப்போ நமக்கு வேகன்சிஸ் ரிட்டையர்மெண்ட்ஸையும் பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இன்னுமே இந்த வேகன்சி அப்படின்றது டபுள் மடங்கு ஆவதற்கான சான்சஸ் அப்படின்றது ஹையா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்படின்றது ஒரு 8000 வேகன்சிஸ் அப்படின்றது ஃபைனலாக ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியுது. அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றதையும் சொல்லிட்டேன். இன்னும் 8 மாதம் நமக்கு ஓவராலாக கையில் இருக்குது. லாஸ்ட் டைமே எப்பயுமே வழக்கமாக ஒரு 3000 வேகன்சிஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை வந்து உங்களுக்கு ஒரு 4000 வேகன்சிஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா காரணம் இதுதான், அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அப்படின்ற ஒரு காரணத்தினால 3935 வேகன்சிஸ் இருக்குது. உங்களுக்கு 8000 வேகன்சியாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி வரதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. அதுக்கான ரீசன்ஸும் என்ன அப்படின்றத சொல்லிட்டோம். ஸோ நம்ம யோசிச்சு வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேகன்சி கம்மியாக தான் இருக்குது, எல்லா வருஷமும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க, ஆனால் ஃபில் பண்ணுறப்ப நிறையா கொடுத்துட்றாங்களே, லாஸ்ட்டில் அந்த 1 மார்க்கில் விட்டவங்க, ஒரு 0.5 மார்க்கில் விட்டவங்களுக்கு அதனுடைய கஷ்டம் என்ன அப்படின்றது தெரியும்.
தெரியும். ஸோ தேவையில்லாமல் நம்ம இந்த வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்றது அவ்வளோதான் இருக்குது, நம்ம அதுக்கு தான் போட்டி போட்டு படிச்சாகணும். இப்போதைக்கு இருக்குது அந்த 4000 வேகன்சி தான். வேகன்சி அப்டேட் ஆகுதோ இல்லையோ ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இது இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டோம். ஆகுதோ ஆகலையோ படிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. கன்சிஸ்டன்சியாக படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் படிங்க. நான் தப்பாக சொல்லலை, வேகன்சிஸ் அப்படின்றது லோவாக தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் சொல்லிட்டேன். இப்போ தான் உங்களுக்கு கடைசி 2024 குரூப் 4க்கான கவுன்சிலிங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வேகன்சி இவ்வளோ லோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு வேகன்சிஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. கண்டிப்பாக விஓ வேகன்சி வழக்கம் போல் 400க்கு மேலே வரதான் போகுது. ஸோ ஓவரால் பார்க்குறப்போ ஒரு 8000 வேகன்சிஸ் அப்படின்றது உங்களுக்கு ஃபில் பண்ண தான் போகிறாங்க. ஸோ யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுட்டு படிங்க. படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்றது சொல்கிறது ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தாலும் அது உண்மை தான். கரெக்டாக நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க டைமில் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் படிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அவர் நம்மளோட காம்படிட்டர். அவருக்கும் நம்மளுக்கும் தான் இருக்க காம்படிஷனே. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும். இதுதான் நிலவரம். இப்படி தான் உங்களுக்கு ஃபைனலாக வேகன்சிஸ் அப்படின்றது ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஜனவரி பிப்ரவரியில் உங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துறதுக்கு, எலெக்ஷனுக்கு முன்னாடி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ நல்லா படிங்க. சீக்கிரமாக வேலைக்கு போயிடலாம் இந்த குரூப் 4ல். தென் அவ்வளோதான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். யோசிச்சு தேவையில்லாத யோசிச்சோன்னா நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். எல்லா விஷயமே நம்ம வேலைக்கு போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அது அப்படின்றது நமக்கு ஒரு சைடு இருந்துகிட்டே தான் இருக்கும் போது, இருந்தாலும் நம்ம வேலையில் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த கிளாஸ் முழுக்க புரிஞ்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன். புரிஞ்சிருச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே போல் நம்ம இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.